Hi friends, இன்னைக்கு தக்காளியே சேர்க்காம ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி 2 நிமிஷத்துல வந்து செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயை எல்லாத்தோடையும் சேர்த்து வந்து வறுக்க கூடாது. வறுத்தோம்னா சட்னியோட கலர் வந்து மாறிடும். ஸோ இதுல நம்ம வந்து தக்காளியே சேர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு கம்ப்ளீட் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சட்னி மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம சொன்னாதான் வந்து தெரியும் நம்ம வந்து தக்காளி சேர்க்கலங்கிறது. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்ல ஓரளவுக்கு கலர் வந்து மாறணும். அப்போதான் வந்து சட்னி வாசமாக இருக்கும். மேலேயே கட் பண்ணி வச்சிருக்கிற 1.5 வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் நான் எடுத்திருந்தேன். அதையுமே இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக ஈவனாக வந்து வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போயே சட்னிக்கான உப்பு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடுறோம். அதனால் தனியாக வந்து உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அப்படியே வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒன்றா கலந்துக்கலாம். நல்லது. அந்த மிளகாயை பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக ஒரு கொட்டை அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையான வெங்காயம் மட்டுமே வச்சு செஞ்ச ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் பார்க்குறப்பவே தெரியும் ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு நீங்கள் எப்போதும் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். மேலே வேணும் உங்களுக்கு பெருங்காயத்தோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா பெருங்காய பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.